பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலையின் மேல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. 3 நாட்களா என்ன பண்றாங்க? அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் பசியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒரே ஒரு பையன்கிட்ட மட்டும் 5 அப்பங்கள் 2 மீன். அப்போ அதை வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, இவ்வளவுதான் இருக்கு, இது பத்துமா? இவ்வளோ பேர் இருக்காங்களே, இது எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்தை அண்ணாந்து பார்த்து, இருக்கிறது குறைவாதான் இருக்கு, 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு. ஆனா அது அவ்வளவு பேருக்கு போதாதுதான். ஆனாலும் இது தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவனிடத்திலே அவர் ஜெபிக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அதை பங்கிட சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் பங்கிட்டு முடித்து 12 கூட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனா நம்மள என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, இவ்வளவு கம்மியா இருக்கு, இது எப்படி பத்தும், இது எப்படி போதும் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருப்போம். இங்க ஆண்டவர் புலம்ப சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அதற்கு பதிலா நீ வானத்தை அண்ணாந்து ஆண்டவரை நோக்கி நீ பார்த்து ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக அவர் ஆசீர்வதித்து மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் உங்களை வழிநடத்துவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் இருக்கலாம், வீட்டுல எந்த பொருளாது இல்லை அப்படின்னாலும், ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ண அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வலமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே, 5000 புருஷர்களுக்கு 5 அப்பமும் 2 மீனும் போதாது. ஆனாலும் தேவனே, நீர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து நீர் ஜெபித்து அதை ஆண்டவரை பரிமாற சொல்லும் பொழுது மீதியான மீதி 12 கூடைகள் நிறைய எடுக்க வைத்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நம்புகிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே கேடகமா இருக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே குறைவுகள் ஆண்டவரை எவ்வளவோ நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆசீர்வாதத்தை எல்லாம் விட்டு இருக்கிற குறைகளை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவரே, அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்னோடு கூட உண்டு, என்னோடு கூட இருக்கிறார், குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு நல்ல ஒரு நிறைவான வாழ்வு வாழ தகப்பனே, நீர் பிள்ளைகளுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்படியாய், நீர் உதவி செய்யும்படியாய், நீர் தயவு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எசப்பா, நீங்க அப்படியே ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். குறைவுகளை மாற்றி நிறைவாக தேவன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you.